பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அரசியல் களத்திலேயே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இடி நடத்தின சோதனையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை என்ன பண்ணிருக்கிறாங்க, பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் பெரிய அதிர்ச்சியும் தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2024 மார்ச் 5ஆம் தேதி இந்திய கடலோரை காவல் படையினர் என்ன பண்றாங்கன்னா, இலங்கைக்கு கடத்தப்பட வேண்டியிருந்த 99 கிலோ உயர் ரக கஞ்சாவை என்ன பண்றாங்க, பறிமுதல் செய்யறாங்க. இதுல கைது செய்யப்பட்டவங்கள விசாரணை செய்ததுல ஜான் பிரிட்டோ, கோயம்புத்தூரை சேர்ந்த ஜான் பிரிட்டோ அவர்கள் தான் இந்த கடத்தல் கும்பலுக்கு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி தான். 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயரக கஞ்சா எப்படி இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவிலிருந்து எப்படி இதை இலங்கைக்கு கடத்துறாங்க, இதுல என்னென்ன யாராருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு பயங்கரமா அலசி ஆராயிறாங்க. இந்த விஷயம் ஈடிகைட்டியும் போகுது. அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க, இந்த விசாரணை அடிப்படையில யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விசாரணை வளையத்துல கொண்டு வந்து என்ன பண்றாங்க, விசாரணை நடத்துறாங்க. தொடர்புடைய சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்திலும் என்ன பண்றாங்க, ரைடு விடுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜான் பிரிட்டோ அவர் தான் இந்த கும்பலுக்கு தலைவர், எல்லாமே இவர் மூலியமா, இந்த சோர்ஸ் மூலியமா தான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு ஒரு விசாரணையில தெரிய வருது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜான் பிரிட்டோ என்ன பண்றாங்க, தேடுறாங்க. இதுல யாராருக்கு தொடர்பு இருக்கு, யார் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்ற பெரும் குழப்பம் எல்லார் மத்தியிலும் நிலவுது. ஸோ அப்படி இந்த குழப்பம் நிலவின்னு இருக்கிற டைம்ல திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு பூகம்பம் வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜான் பிரிட்டோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவில் லால்குடி தொகுதி எம்எல்ஏ லீமா ரோஸ் இருக்கிறாங்களா, அவங்க கூட பிறந்த அண்ணன் தான் இந்த ஜான் பிரிட்டோ. அது மாத்திரம் இல்லாம இவங்களுக்கு யாராருக்கு கூட இருக்கு, அது மாத்திரம் இல்லாம இந்த லீமா ரோஸ் அவங்க மூலியமா யாராருக்கு இதுல விஷயங்கள் இதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனாவோட வைஃப் இருக்கிறாங்கல்ல, டெய்சி ஆதவர்ஜுனா, அவங்களுடைய தாய் மாமா, சொந்த தாய் மாமாவோட தான் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது. இந்த வழக்குல ஜான் பிரிட்டோவை அந்த விசாரணையில ரொம்ப டீப்பா விசாரிக்கும் பொழுது லீமாரோஸ் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு, டெய்சி அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எர்ணாகுளம் நீதிமன்றத்துல இவங்களுடைய பாஸ்போர்ட்டை என்ன பண்றாங்க, முடக்குறாங்க. அதாவது லீமாரோஸ் அவர்களுடைய பாஸ்போர்ட்டும் டெய்சி ஆதவர்ஜுனா ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பாஸ்போர்ட் என்ன பண்றாங்கன்னா முடக்குறாங்க. இவங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த அனுமதியும் இல்லாம வெளியூருக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்ன பண்றாங்கன்னா, இதை என்ன பண்றாங்க, முடக்குறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது இது பயங்கரமான பேசும் பொருளாகுது. இது அடுத்த கட்ட லெவலுக்கு எங்க போகுது, எல்லார்கிட்டையும் எப்படி இது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா இதுல இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் போகுது. இதை குறித்து மாரிதாஸ் அவர்கள் பயங்கரமான சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்ட பொழுது அவர் என்ன பண்ணாரு, காவல்துறையினால அவதூறு பரப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்படுறாரு. சோ உண்மையிலேயே இது ஜான் பிரிட்டோ தானே? ஏன்னா ஈடியை என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்க்கிளை என்ன பண்றாங்க, ஏன்னா ஈடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, நோட்டீஸ்ல என்ன பண்றாங்க, வெளியிடுறாங்க. இதுல ஜான் பிரிட்டோ அப்படின்றவர் தான் முக்கிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால பல சந்தேகங்கள் எழும்புது. இது குறித்து திமுக ஐடி விங் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுறாங்க. அதாவது இது தூய சக்தியா இல்ல போதை சக்தியா மாறுதா அப்படின்ற ஒரு பெரிய டைட்டிலோட என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த மக்கள் மத்தியில வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா குறிப்பிட்டு நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேகா அப்படின்னும் பொழுது, ஏன்னா தாவேகா கட்சியில ஆதவர்ஜனுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்குது, அவர் எந்த அளவுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய மணி எந்த அளவுக்கு தாவேகாவில் இதுவா இருக்கு, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஏன்னா பேசும் பொருளாவே இருந்தது. ஆதவர்ஜனா பேக் போனுப்பா, அதனாலதான்ப்பா இவர் என்ன பண்றாங்க, தாவேகா இந்த அளவுக்கு ஆதவர்ஜனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா மையப்படுத்தி தான் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை இயங்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியெல்லாம் எல்லார் மத்தியிலும் இருந்தது. இது போக மார்டின் அவர்கள் இருக்கிறார்ல, அவருடைய மருமகன் தான் ஆதவர்ஜனா. சோ நிறைய அந்த பிசினஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆதவர்ஜனா பண்றாரு, டேக் அவுட் பண்றாரு. சோ நிறைய பிசினஸ் இது பண்றாரு. இதனால
ஜோஸ் சார்லஸ் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு முற்றும் மோதலும் வருது. இதனால குடும்பத்தை விட்டே பிரிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லார் மத்தியிலும் இருக்குது. இன்க்ளூடிங் ஆதவர்ஜுனா அவர்கள் பதவியேற்றார்ல, அந்த பதவியேற்பு விழாவில் கூட லீமா ரோஸ் அவர்களும் ஆதவர்ஜுனா ஒய்ஃப் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, பங்கு பெறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனாவுக்கு இதுல தொடர்பு இருக்குதா அப்படின்ற ஒரு பார்வையில தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசியல் தலைமை வந்து பாத்தீங்கன்னா இது பயங்கரமா என்ன பண்றாங்க, விவாத பொருளா எடுத்துட்டு முன்வைக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். இந்த ஜான் பிரிட்டோ அவர்கள் ஏன்னா இதுல நிறைய பேருக்கு என்ன பண்றதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஆதவர்ஜுனா குடும்பத்தை சார்ந்தவர்களே இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் முன் வச்சாலும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சொந்தமே கிடையாதுப்பா, ஆதவர்ஜுனாவுக்கும் சொந்தமே கிடையாது, அவங்க ஒய்ஃபோட என்ன பண்ணிருச்சு முடிச்சிருச்சு, ஆதவர்ஜுனாவுக்கும் அந்த ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா இதை தெள்ள தெளிவா சொல்றாங்க. இது ஒரு ரூமர், அவ்வளவுதான். இது வந்து என்ன பண்றாங்க, இது மாதிரி பரப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதுல ஆதவர்ஜுனா எப்படி சம்பந்தம் இல்லாம இருப்பாரு? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இங்க ஆளும் கட்சியோட உதவியோட தான் எல்லாமே. ஆதவர்ஜுனா கீழே என்னென்ன துறைகள் வருதுன்னா சிறு துறைமுகங்கள், அதே போல பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை, இந்த துறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா கண்ட்ரோல்ல தான் வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் எந்த அளவுக்கு உதவி செய்திருப்பாரா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் இதன் மத்தியில பொழுது. ஸோ இப்போ அமலாக்கத்துறை இந்த வழக்குல இன்னும் அதிகமா வந்து விசாரணை நடத்தினா யார் யாரு இதுல வந்து தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுவோம், வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். ஆனா இப்போதைக்கு ஆதவர்ஜுனாவுக்கும் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அவங்க மனைவி மூலியமா தான், அதாவது அவங்க மனைவியோட தாய்மாமே அப்படின்ற பட்சத்துல கண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குதா இல்லையா அப்படின்ற விவகாரம் இதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுதுதான் தெரிய வரும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக ஐடி விங் ஏற்படுத்தியிருக்கிற இந்த பகிரங்க ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப பேச வேண்டிய ஒரு பொருளா தான் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தொடர்ச்சியா வந்து என்ன பண்றாங்க, இங்க தூய சக்தி தூய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் அவர்களும் ஆதவர்ஜுனா அவர்களும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க நினைவு கூறணும். போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது தமிழ்நாட்டுல ரொம்ப பரவிருச்சு. ஏன்னா இந்த போதைப் பொருட்கள் தான் மெயின். இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்கள், இது எல்லாத்துக்குமே போதைப் பொருள் அப்படின்றது தான் மெயின். அதுதான், அதை அழிச்சிட்டா இங்க குற்றங்கள்லாம் நடக்கவே நடக்காது. சோ நீங்க வட சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா போதைப் பொருட்கள் கூடாரமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னவர் என்ன யாருன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் தான். சோ அப்படி இருக்கும் பொழுது போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது வந்து ரொம்ப பரவி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் இந்த போதைப் பொருள் கடத்தலுடைய தலைவனா இருக்கிறாரு அப்படின்றது ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச ஆதவர்ஜுனாவுக்கு தன்னுடைய சொந்த குடும்பத்தில இருந்து தன்னுடைய மனைவியோட தாய்மாமன் தான் இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலா இருக்கிறாரு, தலைவனா இருக்கிறாரு அப்படின்னு ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியும் இருக்குதுல்ல. சோ இந்த கேள்விகளை எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான். பொதுவெளியில இது வரைக்கும் வந்து அவர் இன்னும் பேசாம இருக்கிறாரு, இதை குறித்து அவர் கருத்து சொல்லாம இருக்கிறாரு அப்படின்றது தான் எல்லாருக்கும் சந்தேகத்தை வருது. இதன் இடையில இந்த விஷயம் பயங்கரமான பூதாகரமா வெடிச்சிருக்கு. இப்போ லால்குடி தொகுதி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்களும் இந்த பண பரிமாற்றுவதில் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா லீமா ரோஸோடைய மகள் டெய்சி ஆதவர்ஜுனோட மனைவி இருக்கிறாங்களா, இவங்களுடைய பாஸ்போர்ட் என்ன பண்ணிருக்காங்க, முடக்கிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது இதுல ஆதவர்ஜுனா எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவிக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் அமைச்சர் மனைவி விட்டுருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனிடையில அதிமுக எம்எல்ஏ இந்த அளவுக்கு ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னா அதிமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா லீமா ரோஸ் அவர்கள் அவருடைய அண்ணன் தான். ஸோ அதுல இவங்களுக்கு எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது அப்படின்றதுல இது குறித்து பழக்கருப்பையா இருக்கிறார்ல, அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ன பண்ணாரு, விஷயங்களை புட்டு புட்டு வச்சாரு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை சர்வசாதாரணமா எல்லாமே கடந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ தெரியுது இது எல்லாத்துக்குமே பின்னாடி லீமா ரோஸ் மார்டின் குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றது. சோ இந்த ஆட்சியில தாவேக ஆட்சியில ஆதவர்ஜுனா அமைச்சரா இருக்கிறாரு. மார்டின் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தலை தூக்க போகுது அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பல சவால்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தாவேக அரசு எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இந்த விவகாரத்துல ஆதவர்ஜுனா குடும்பத்தினரை எந்த அளவுக்கு இவங்க விசாரணைக்கு உள்ள உட்படுத்த போறாங்க, இதுல அரசியல் தலையீடு இருக்குமா இல்ல ஆட்சியாளர்கள் தலையீடு இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல
ஆதவர்ஜனா குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவரா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பெரும் திடுக்கிடும் தகவல் தான் இப்ப வெளியா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.